அன்பார்ந்த விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, புதுச்சேரி மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட மிளகாய் சாகுபடி செய்யும் முன்னோடி விவசாயிகளே வணக்கம். இந்த மிளகாய் பயிரில் பார்த்தீர்களானால் இந்த இலைகளெல்லாம் சுருங்கி அப்படியே மடக்கி முரணை நோய் போன்றவுடைய தாக்குதல் அறிகுறிகள் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, இந்த நோய் தாக்கிய இந்த இலைப்பேன் தாக்கிய அந்த இலைகளில் பார்த்தோமானால் அந்த காம்புகள் எல்லாம் நீண்டு இருந்து உங்களுக்கு எலிவால் அறிகுறி போன்றவுடைய தோற்றம் இருக்கின்றது. இதை இலைப்பேன் மற்றும் சிலந்தி இந்த இரண்டும் சேர்ந்து உண்டாக்குகின்ற சேதார அறிகுறிகள். இதனை கட்டுப்படுத்தும் முறைகள் என்னவென்றால், அதிக அளவில் நாம் தழைச்சத்து குறிப்பாக யூரியாவை இடக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, இது அதிக உஷ்ணமாக இருக்கும் காலகட்டத்தில், குறிப்பாக சித்திரை மாதம் அதிக வெயில் இருக்கும் தருணத்தில் இதனுடைய தாக்குதல் அதிகமாகும். மூன்றாவது, முறையான நீர் பாய்ச்சனம் இருந்தால் இதனுடைய தாக்குதல் குறையும். அடுத்ததாக, அகத்தி பயிரை ஊடு பயிராக நாம் அவசியம் வளர்க்க வேண்டும். அகத்தியை மிளகாயில் ஊடு பயிராக நாம் பயிரிட்டோமானால் இந்த இலைப்பேனுடைய தாக்கம் கண்டிப்பாக குறையும். இன்னொன்று முக்கியமான தகவல், நீங்கள் கடைசி உழவின் போது ஒரு ஏக்கருக்கு 100 கிலோ வேப்பம் பிண்ணாக்கு இல்லை வேப்பங்கொட்டையை அவசியம் இட்டு சமன் செய்து அதற்கப்புறம் மிளகாய் நாற்றுகளை நட வேண்டும். இன்னொன்று முக்கியமானது, ஆரம்ப காலகட்டத்தில் இதேமாதிரி தாக்குதல் வரும்பொழுது உங்களுக்கு வெறும் தண்ணீரை வைத்து அந்த தெளிப்பானை வைத்து தெளித்துகிறீர்களால் கட்டுப்படுத்தி விடலாம் ஆரம்ப காலகட்டத்திற்கு. ஆனால் இந்த தாக்குதல் சற்று அதிகமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக பூச்சி மருந்து இமிடாக்ளோர்பிட் 17.8 SL என்ற பூச்சி மருந்தினை 10 லிட்டர் தண்ணீருக்கு 4 மில்லி என்ற அளவிலும் அல்லது இமாமெக்டின் பென்சோயேட் என்ற பூச்சி மருந்தினை 10 லிட்டர் தண்ணீருக்கு 4 கிராம் என்ற அளவிலும் அல்லது பிப்ரோம்னில் 5SC என்ற பூச்சி மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 1.5 மில்லி, அதாவது 10 லிட்டர் தண்ணீருக்கு 15 மில்லி என்ற அளவில் நீங்கள் அவசியம் கலந்து தெளிக்கலாம். இயற்கை முறையில் சாகுபடி செய்யும் விவசாயிகள் ஆரம்ப காலகட்ட தாக்குதலுக்கு அசாடிராக்டின் 1500 ppm என்ற தாவர பூச்சிக்கொல்லியான வேப்பெண்ணெயை கொண்டு 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 மில்லி என்ற அளவில் இந்த அசாடிராக்டின் 1500 ppm என்ற அந்த தாவர பூச்சிக்கொல்லியான அந்த வேப்பெண்ணெயை கலந்து தெளித்தால் இந்த இலைப்பேன்களையும் அடுத்தது இந்த சிலந்தி பூச்சிகளையும் கட்டுப்படுத்தலாம். இன்னொன்று, தனியாக ஒரு முறை இந்த நனையும் கந்தகம் என்ற அந்த சிலந்தி கொல்லியினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 கிராம் என்ற அளவில் கலந்து தெளித்தால் அந்த சிலந்தி பூச்சியினுடைய தாக்கத்தினையும் நாம் குறைத்து மிளகாயில் நல்ல மகசூல் எடுத்து அதிக லாபம் பெறலாம். நன்றி.